ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் தொல் திருமாவளவன். திமுக கூட்டணியில் திடீர் சலசலப்பு. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பொழுது பார்த்திங்கன்னா இவர் தொல் திருமாவளவன் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா திமுகவை அடிக்கடி தாக்கி பேசுகிறாருங்க. நான் என்ன திமுக காரனா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவை பார்த்திங்கன்னா ஒரு வண்டையாக கேட்குறாருங்க. என்ன தான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக குரல் கொடுக்குறாருங்க தொல் திருமாவளவன். இதனால் பார்த்திங்கன்னா திமுக பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் தாங்க தொல் திருமாவளவன் மேலே இருக்காங்க. இருந்தாலும் திருமாவளவன் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அவர்கள் சார்ந்த சாதி மக்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவரை தவிர வேறு யாருக்கும் ஓட்டுகள் விழாதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவரை கெட்டியமாக பிடிச்சிருந்தாருங்க. ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா பல்வேறான கருத்து வேறுபாடுகள் தெரியுதுங்க அவர்களுக்குள்ள. உடனடியாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணுகி அதிமுகவில் இணையறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியுங்க இது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தில் பார்த்திங்கன்னா குடிச்ச கிட்டத்தட்ட ஒரு 16 பேருக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இதை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்கல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஆதரவாக நானும் குரல் கொடுப்பேன். அவர் போராட்டம் பண்ணால் நானும் போராட்டம் பண்ணுவேன். ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். கண்டிப்பாக நானும் களத்தில் இறங்கி அவர் கூட பாடுபடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா தேர்தலில் தோல்வி அடைஞ்சு பிஜேபி கூட நீங்கள் இனிமேல் கூட்டணி வைக்காதீங்க. கர்நாடகா தேர்தலில் தோல்வி அடைஞ்சது தெரியுங்க உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கூட்டணி வைத்தாலும் அதிமுகவிற்கு தான் அது கேவலம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவன் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இணையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தேமுதிக, பாமக, இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திமுக, அப்புறம் பார்த்திங்கன்னா திராவிட கழகம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மதிமுக, இதிலிருந்து அனைவரும் பார்த்திங்கன்னா ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்திங்கன்னா 200, 400, 800, 1200, 4000 தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.